உல்லாசம் ஷூட்டுக்கு வந்து ஊட்டியில் ஷூட் பண்ணுறோம். உடம்பு ஒரு சரியில்லாமல் ஆகிறதுக்கு ஒரு 3 days முன்னாடி என் கூட ஊட்டி வந்தாங்க. ஊட்டி வந்துட்டு ஷூட்டுக்கு ஒரு 3 நாள் முன்னாடியே என்ன வர சொல்லிட்டாங்க உல்லாசம் ஷூட்டுக்கு. பிகாஸ் லாங்குவேஜ் புதுசு, மலையாளம் தெரியும்னாலுமே கோர்வையாக லென்த்தியாக டயலாக் பேசுறதுக்கான ஒரு இது இருந்ததில்லை. ஸோ என்ன ஒரு 3 days முன்னாடி வர சொல்லிட்டாங்க, டீம் கூட ஜெல் ஆகிறதுக்கு எல்லாமே. ஸோ அம்மா வந்து நானும் வரேன்னு சொல்லிட்டு ஷீ வாஸ் ஆல்சோ தேர் வித் மீ. அந்த 3 days ஐ கேன் நெவர் ஃபர்கெட் இன் மை லைஃப். ஐ லிட்ரலி சா த கிட் இன் மை மாம். ஏன்னா அது வரைக்கும் வந்து நான் பெருசாக ஏர்ன் பண்ணல, அவங்களோட ஏர்னிங் தான் எனக்கும் சேர்த்து வைக்கணுங்கிறதுனால ஹோட்டல் எங்கேயாவது போனால் சாப்பிட போனால் கூட இருக்கிறதுலே கம்மி விலையில் என்ன டிஷ் இருக்கோ அதுதான் ஆர்டர் பண்ணுவாங்க. ட்ரெஸ் வாங்க போனால் கம்மி விலையில் எது இருக்கோ அதுதான் ஆர்டர் பண்ணுவாங்க. தட் வாஸ் தட். அந்த ஷூட்காக அங்கே வந்தப்போ தான் நான் அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ ஆசையாக வந்து ஒரு விஷயமும் ஆர்டர் பண்ணாங்க. லைக் அவங்க அப்படி ஆர்டர் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. அண்ட் திஸ் வாஸ் ஹேப்பனிங் இன் மார்ச். ஜூனில் என் பர்த்டே. எல்லாருமே நினைக்கிறாங்க பவித்ராவோட இன்டர்வியூஸ் பார்த்துட்டு பவித்ரா வந்து நிஜமாக ரொம்ப ஸ்ட்ராங்ப்பா, இந்த பொண்ணு வந்து சிரிச்சிட்டே இருந்துரும். இல்லை அப்படி இல்லைன்னா இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம். அப்படிலாம் இல்லைங்க. இப்போ இன்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட சம்திங் ஹேப்பன். ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து அழுதுட்டு தான் வந்தேன். அது பிரேக்கிங் டவுன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரே டயர்டா இல்லையா? ரொம்ப எக்ஸாஸ்டிங்காக இருக்குது, டயர்டாக இருக்குது, கிவ் அப் பண்ணணும்லாம் இருக்குது. பட் ஐ எம் மை மாம்ஸ் டாட்டர் அகெயின். I think when my dad left us, நான் பிறக்க கூட இல்லை. when my dad and mom separated, நான் பிறக்க கூட இல்லை. அப்போத்தில் இருந்து she could have easily said அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப ப்ரிட்டியாக இருப்பாங்க. இப்போ இருக்கிற ஃபோட்டோஸோ இப்போது என் அம்மா கூட நான் வந்து ஃபோட்டோஸ் வச்சு ஜட்ஜ் பண்ண வேணாம், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. லைக் எவ்வளோ ஃபேராக இருப்பாங்கன்னா லிட்ரலாக ரோடெலாம் க்ராஸ் பண்ணும்போது கை பிடிப்பேன், அம்மா கை எடுத்தேன்னா வந்து என் கை பிடிச்சது தெரியும். அண்ட் துணி துவைப்பாங்க. அப்போ ஊர்லலாம் வந்து கல்லில் வச்சு தானே துணி துவைப்பாங்க. ஸோ அம்மா சாரீ எடுத்து மடித்து கட்டினால நான் வந்து ஐ லிட்ரலி யூஸ் டு ஸ்டேர் அட் ஹர் லெக்ஸ். ஏன் வந்து மென் இருந்தால் கூட எனக்கு இவ்வளோ கூச்சமாக இருக்காது, நீங்கள் எப்படி பார்க்குற உன் கால் மட்டும் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது. ஸோ அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அவங்க வந்து பிஃபோர் அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் செப்பரேட் ஆகிட்டாங்க. நினச்சிருந்தா அவங்க ஈஸியாக இன்னொரு கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாம். நினச்சிருந்தா யூனோ என்னோட ஃபேமிலியிலையோ யார்ட்டையாவது என்னை வளர்க்க சொல்லிட்டு அவங்க லைஃப்பை ஜாலியாக பார்த்துட்டு இருந்திருக்கலாம். ஸோ ஐ திங்க் when my dad and mom got separated, எங்கள் அம்மா வந்து ஒரு 6-7 months ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பாங்க வித் மீ. தட் இஸ் இட். அவங்க நினச்சிருந்தா அவங்க லைஃப்பை எப்படி வேணால் மாற்றிருக்கலாம். அவங்க கிவ் அப் பண்ணியிருக்கலாம். அவங்க வேலைக்கு ஓடி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பயங்கர வசதியான வீட்டில் பிறந்து அந்த என்டையர் ஸ்ட்ரீட்டுக்கு, அந்த என்டையர் கம்யூனிட்டிக்கே வந்து லக்ஷ்மி யூஸ் டு பி த லக்கியஸ்ட் சாமி. இப்போ யாராவது எங்கள் ஊர் சைட்லேருந்து பார்த்தாங்கன்னா கூட அவங்களுக்கு தெரியும், எங்கள் என்டையர் ஏரியாலே வந்து ஏதாவது நல்ல விஷயம் நடக்குதுன்னா வந்து என் அம்மாவை கூப்பிட்டு தான் முன்னாடி நிற்க வச்சு நடத்துவாங்களாம். அவ்வளோ விஷயம் இருந்த ஒருத்தவங்க அவங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து அன்டில் ஷி காட் மேரிட், என் பெரியம்மா மாமாலாம் சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து வேலைக்கு போகணுங்கிற துளி கூட ஒரு ஆசை இருந்ததில்லை. ஷி ஆல்வேஸ், ஏன்னா அவங்க லைஃப்பில் அப்படி தான் பேம்பர்டாகவே வளர்ந்தாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப அந்த மாதிரி இருக்கணும்னு தான் ஆசை. பட் ஒரு ஸ்னாப் ஆஃப் அ செகண்டில் அவங்க லைஃப் டேர்ன் ஆச்சு. ஒர்க் போக ஆரம்பித்தாங்க. காலைல 7 o'clock போனால் நைட் 8 o'clock தான் வீட்டுக்கு வருவாங்க. அவங்க கிவ் அப் பண்ணணுன்னா எவ்வளோ இடத்துல கிவ் அப் பண்ணியிருக்கலாம். ஷீ ஹேட் டூ மச் தாட்ஸ் அண்ட் டூ மச் டிப்ரெஷன், டூ மச் ஓவர் திங்கிங். அவங்கள ஃபிசிக்கலாகவும் அது ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சிது. ஐ திங்க் இன் 10th standard படிக்கும்போது ஷீ ஹேட் அ ஃபர்ஸ்ட் அட்டாக். 12th standard படிக்கும்போது ஷீ ஹேட் அ சர்ஜரி ஃபார் தேட். காலேஜ் படிக்கும்போது ஷீ ஹேட் ஹர் சம் இஷ்யூஸ் இன் அ யூட்ரஸ், ஃபைப்ராய்டு அது இதுன்னு. ஸோ இவ்வளோ அவங்க எனக்கு தெரிஞ்சு என் அம்மாவை வீட்டில் உட்காந்து அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதை விட அவங்க கூட ஹாஸ்பிட்டலில் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் ஜாஸ்தி. இவ்வளோ நடந்தப்போவுமே வந்து அவங்க கிவ் அப் பண்ணவே இல்லை. அப்புறம் எப்படி நான் கிவ் அப் பண்ணலாம்? அப்போ அவங்க என்ன இவ்வளோ நாள் வளர்த்ததுக்கு அர்த்தம் இல்லாமல் போய்டும்ல. கிவ் அப் பண்ணணும் ரொம்ப டயர்டாலாம் இருக்கும். நிஜமாவுமே ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரமாவது பயங்கரமாக அழுதுருவேன். பட் அடுத்த நாள் எழுந்து ஓடி தான் ஆகணும். அழுதுட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும்?